இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ கிம்மை காமிக்கிறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே லூரானுக்கு வந்து அவார்டு கிடைக்க வச்சாச்சு அப்படின்றத சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பியாக எழுறான். ரொம்ப பெரிய வந்து ரிச்சஸ்ட் பர்சன் தான் நம்ம ஹீரோ. அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின். இந்த லிட்டில் பிரின்சஸ்க்காக நான் வந்துட்டு எப்பயுமே வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறான். அவளோட நேம் வந்து ஜியா. நம்ம ஹீரோயின் அவனுக்காக வந்து கேக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. அந்த லூரான் வந்து அங்கே அவார்ட் வின் பண்ணிட்டு அங்கே அவளோட கோஸ்டார் ஷூ கூட சேர்ந்து அங்கே பேட்டி கொடுத்துட்ருக்கான். அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கே அவனோட அம்மாவும் சிஸ்டருமே வந்துடுறாங்க. எதுக்காக நீங்கள் வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து அவன் கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் கோவப்பட்டு அவங்க அந்த கேக்கெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உனக்கு இங்கே வர்றதுக்கெல்லாம் தகுதி இருக்கா, என் பையன் எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, நீ வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கவ, உனக்கு வந்துட்டு என்ன தகுதி இருக்கா அவன் கூட இருக்குன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் நாங்கள் பப்ளிக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு இதை கனவு கண்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, என் பையன் வந்துட்டு ஒன்று மாதிரி ஒரு பிச்சைக்காரியை போய் கல்யாணம் பண்ணுவானா, அவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய வந்து ஸ்டாரை கல்யாணம் பண்ண போகிறான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டருமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினோட கழுத்தில் இருக்க நெக்லஸ் அவன் வந்து வேகமாக வந்து பறிச்சுட்டு, எங்கே போய் திருடிட்டு வந்த, இவ்வளோ வந்து காஸ்ட்லியான பொருளெல்லாம் உனக்கு போகிறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஒழுங்கு அதை கொடு, அது என்னோட அப்பா எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு அதை வாங்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லூரானும் ஷூவும் சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிகிட்டே உள்ளே வந்துட்டுருக்காங்க. அதை அங்கே ஜியாவுக்கு வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், என்னம்மா நீங்கள் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இவளை வந்து என்னோட லைஃப்பில் வந்து போக சொல்லிடுங்க, சொன்னீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும், எவ்வளோ தடவை பிரதர் சொல்கிறது, சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்றத சொன்னதுமே அவன் காடை தூக்கி போட்டுட்டு இந்த காசை எடுத்துகிட்டு நீங்கள் இருந்து போயிரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின், இந்த 5 இயர்ஸாக நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், நீ இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நான் தான், இந்த அவார்டு நீ வாங்கி நிற்கிறது தான் அதுக்கு காரணம் நான் தான் சொன்னதும், நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காது, அதுக்காக இந்த காசை தூக்கி போகிறேன்னு சொன்னதும், அப்படின்னா நீ என்னை லவ்வே பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே, ஆமாம் ஒன்றை மாதிரி ஒரு மூஞ்சை போய் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும், கரெக்டாக சொல்லிட்டேன், நான் தான் பைத்தியம் மாதிரி ஒன்று போய் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்றத அவ சொல்கிறா. காசுக்காக பின்னாடி சுற்றுற கூட்டம் தானே நீங்கன்னு சொன்னதும், என் பையனுக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய மீடியாவிலேருந்து வந்து ஆஃபர் வந்திருக்கு தெரியுமா, அவங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாங்க, என் பையன் பெரிய ஆள் ஆகிட்டான், நீ இதுக்கப்புறம் இங்கே இருந்து எங்களை அசிங்கப்படுத்தாதன்னு சொன்னதுமே, இந்த நிலைமைக்கு காரணமே நான் தான், ஆனால் வந்துட்டு இதை நான் எப்படி வந்துட்டு மாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, ஷூ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல, அவங்க கம்பெனி நினச்சாங்கன்னா என்னோட பிரதரை இன்னுமே பெரிய வந்துட்டு ஹீரோவாக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. உன்னோட நேமுக்கு பின்னாடி ஜியாங்கன்றது இருக்கிற வாசி, நீ என்னமோ நீ அந்த வீட்டோட மெம்பர் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் மெம்பர் கிடையாது, அதோட ஓனரே நான் தான் அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களாம் நக்கல் பண்ணி சிரிச்சுட்டு, பார்த்தீங்கல்ல இவளோட நினைப்பு அப்படின்ற சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு பின்விளைகள் எப்படி நடக்கும்ன்றது தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அந்த ஷூமே ரொம்ப ஓவராக அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, ஒன்று மாதிரி ஒரு மிஸ்ட்ரஸ்லாம் இங்கே பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது, மரியாதையோட போயிரு இங்கேருந்துன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவளுங்க வந்து பயங்கரமாக கோவப்படுத்திச்சா. நீ வந்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லையா அப்படின்ற செட்டங்க வந்து கத்துனதுமே அவங்க ஒரு டாக்குமெண்ட் எடுத்து, இந்த வீடே என்னோட தான், போகிறதா இருந்தால் நீங்கள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் ஏன் போகணும் அப்படின்ற சொல்லிட்டு அந்த அவார்டையுமே தூக்கி வெளியே எறிஞ்சு விட்டுட்டு மரியாதையை வீட்டை விட்டு எல்லோரும் வெளியே போங்கன்னு சொன்னதுமே அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. எப்படி இவளுக்கு இந்த வீடு சொந்தமாச்சுன்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மீடியாஸ் வந்து கவர் பண்ணுறதை அவன் நோட்டீஸ் பண்ணிட்டீங்க, இருந்தோம்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து அவங்கள எல்லாருமே கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு போயுமே இதை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நியூஸில் வந்துட்டு போயிட்டுருக்கு, இப்படி வந்து ப்ராப்ளம் ஆயிருச்சுன்ற மாதிரி. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன வந்து நடந்துட்டுருக்கு, நான் உடனே வந்து சைனாக்கு போகணுன்னு சொன்னதுமே, மாஸ்டர் இப்போ வந்துட்டு மீட்டிங்லாம் ரொம்ப இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு அவள் தான் முக்கியம், நீங்கள் கேன்சல் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட பிரதரை காமிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நடந்து போயிடுச்சா, இப்போ கவலையாக இருக்கேன்னு சொன்னதும், நான் வந்து அவனை இப்படி நினச்ச கூட பார்த்தது இல்லை பிரதர்ன்னு சொன்னதுமே, எனக்கு ஆல்ரெடி அவனை பற்றி தெரியும், நீ வந்துட்டு சொல்ல அவனை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் பிரதர், நானே வந்துட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்டே அந்த லூரானும் அந்த ஷூமே சேர்ந்துட்டு அங்கே வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்காக வர்றாங்க. அங்கே நம்ம ஹீரோயின்மே இருக்கிறத பார்த்துட்டு, இவன் இங்கே பண்ணிட்டுருக்கா, இங்கே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வருவாங்க, இவ்வளோ மாதிரி டாகெல்லாம் யார் உள்ளே விட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அசிங்கப்படுத்தினதுமே, அவ்வளோதான் அங்கே இருக்க ஒரு ஸ்டாப் வந்து அவங்கள கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் மேடமை பார்த்து நீங்கள் இப்படி பேசுவீங்க, நீங்கள் ஒழுங்காக வந்து பேசிக்கோங்க, வாய் இருந்தால் வந்து என்னத்தை வேணாலும் பேசுவீங்களா, அவங்களுமே இங்கே கான்ட்ராக்ட் தான் வந்து சைன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற சொன்னதும், என்ன வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம்
வந்துட்டு இங்கே கான்ட்ராக்ட் என்ன இருக்குது, எங்களை மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு தான் வந்துட்டு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க மேனேஜரே நம்ம ஹீரோயின் வந்திருக்கதை நோட்டீஸ் பண்ணிட்டு வேமா ஓடி வந்துட்டு, மிஸ் நீங்கள் வந்துட்டீங்களா, நான் உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லிட்டு கான்ட்ராக்ட் ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்டை வேமா பிடிங்கி பார்க்குறாங்க. பார்த்தா ஹை லெவலுக்கு அங்கே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இவளுக்கு அப்படி தகுதியே கிடையாது, இவ்வளோ மாதிரி ஒரு ஆளெல்லாம் போயிட்டு எதுக்காக இங்கே கூப்பிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மேனோட ஸ்லிப் பண்ணி தான் இதை வந்து அடைஞ்சிருப்பான்னு சொன்னதும் அந்த ஆள் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை கூப்பிட்ட அவஸ்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோன்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஒரு ஆளுக கூட நான் வந்து இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண விரும்பல அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்கள பார்த்தானே எங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத சொன்னதுமே இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளோதான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடிக்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே வேமா பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஹீரோயின் அவனுங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, இதுக்கு முன்னாடி இந்த பர்சனை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஹீரோயின், இப்போயுமே நான் உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்காக வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் வேணும்னா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு, நான் வந்துட்டு உனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்றேன், இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவன் வந்துட்டு ஆனால் வந்து எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்துட்டு ஜூ இருக்கா, யங் ஃபேமிலியோட அவளுக்கு வந்துட்டு நல்ல நெருக்கம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க நடுங்கிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஃப்ராடு பேசியிருப்பா போல், அவளுக்கு எதுவும் தெரியாது. அங்கே மேனேஜர் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்க 2 லேடிஸ், இவர் வந்து எப்பயுமே அப்ராடில் தான் இருப்பார், இவங்க 2 கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய கம்பெனி, இவங்களால தான் டோட்டல் இண்டஸ்ட்ரியுமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ எதுக்காக அவர் இங்கே வந்திருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல, ஏதாச்சும் கோஆப்ரேஷன் பண்ண வந்திருக்காரோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. பிறகு அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போய் அவங்க அங்கே ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. ஒருவேளை ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணா வெறுப்பாளோ அப்படின்ற சொன்னதும் அது எப்படி சாத்தியமாக இருக்கும், அவளா மூஞ்ச பாருங்க, அவளா அப்படி இருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொன்னதும் அந்த நீங்கள் அப்படியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க, அவளை மாதிரி ஆளெல்லாம் அந்த ஃபேமிலியோட பொண்ணு கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும், சின்ன வயசுல உங்கள் பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், நம்மளை யாருமே பீட் பண்ண முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கா அவ வேற. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வந்த நியூஸ் வந்து போயிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் என்னாச்சு இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், பிரதர் இன்னைக்கு தான் இவரை மீட் பண்ணேன், ஆனால் இதுக்கு முன்னாடி என்னமோ எனக்கு இவரை பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்ற சொல்லிட்டாங்க. கேட்குறா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவர் வந்து எப்பயுமே அப்ராடில் தான் இருப்பார், நீ வந்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படின்ற சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அவர் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, நீ திரும்ப வந்து அந்த பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின் நைட் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. நம்ம ஹீரோ அவளங்கேயோ வந்து ஒளிய வச்சுட்டு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், நீ வந்து அது முடிக்க இங்கவே இரு அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்கான். அங்கே ஃபுல்லாக அடிபட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் பயத்தில் அங்கே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் கிம்மை எங்கேயோ மீட் பண்ணியிருக்கேனே, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க பிரதர் பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக கிளம்பி வந்திருக்கா. அப்போ அந்த ஜாடராக்களுமே அங்கே எல்லாமே வந்துட்டு, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே கிடையாது, உன்கிட்ட வர்றதுக்கு என்ன இன்விடேஷன் இருக்கா, இவளெல்லாம் அடித்து வெளியே வரட்டணும் பாரு, எங்ககிட்ட இன்விடேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே நீ வந்து பார்த்து பேசிக்கோ, இல்லைனா அதே உனக்கு பேக் ஃபயராக போகுது அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயின் அடிக்க போனதுமே அங்கே கார்ட்ஸ் வந்து பிடிச்சிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ யார் மேலே கையை வைப்ப அப்படின்றத சொல்கிறாங்க. அடித்து வெளியே தூக்கி போடுங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல உள்ள வரட்டும் விடுங்க அப்படின்றத சொல்றான். ஹீரோயினோட பிரதர் அங்கே எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு முக்கியமான ஒரு பர்சனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நீ இப்போ பண்ண பாவங்களுக்கு உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் இப்போ கிடைக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு இந்த லூரானை பார்த்து பேசினதுமே அவன் கையை பிடிச்சிட்டு என்ன சொன்னு சொல்லிட்டு பேசினதும், ஆல்ரெடி நம்மளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, தேவையெல்லாம் நீ இப்படி என்னை வந்து டச் பண்ணிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாத அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு என்ன அளவுக்கு மீறி ஆடிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஷோவுமே தேவையில்லாமல் பேசினதும் ஹீரோயின் அவ்வளவுமே அங்கே அசிங்கப்படுத்தி விட்டா. அப்போ அங்கே சில பொண்ணுங்க அந்த ஆக்டரோட சேர்ந்துட்டு இவ்வளவுமே சுத்திட்டு இவ பெரிய ஆக்டர்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு நினைக்கிறா போல, இவ லெவல் என்னன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு எங்க பேசினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றவாயிடா. ஆனால் உடலை ஹீரோ வந்து அவளை அங்கே காப்பாற்றிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன மிஸ்டர் கிம் ஆச்சு, இவர் எப்போ இங்கே வந்தார், இவருமே இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே அங்கே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. தெரியாமல் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே சாரி வேற கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் நம்மளால் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் ஃபேஸ்லேருந்து ஒரு ட்ராப்ஸ் வந்துட்டு அவள் கையில் அங்கே விழுந்ததுமே அவளுக்கு அங்கே பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி பிளட் வந்து விழுந்திருக்கும் போல் அவளுக்கு அங்கே தலையெல்லாம் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது.
அப்போ அந்த லூரான்னு சொல்கிறான், நீ கண்டிப்பாக வந்து உனக்கு நடக்க போகிறத மட்டும் பாரு. நீ வந்து தேவையில்லாமல் இங்கே வந்து எல்லாரையும் அசிங்கம் பண்ணிட்டு இருக்க. உன்னால தான் அவர் மேலே வந்து ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு தேவையில்லாமல் அங்கே வந்துட்டு பேசிட்டு வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இங்கே வந்து தலையெல்லாம் பெயின் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவங்க பிரதர் அங்கே வந்து பார்த்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு போக பார்க்குறான். கையில் அடிவேற பட்டிருக்கு. அவன் ரொம்ப கவலையாயிட்டு தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க பக்கத்தில் வந்ததும் நீ விலகி போ அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அவங்க டாக்டர் தான் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என் சிஸ்டர் நல்லா தானே இருக்காங்கன்னு சொல்லும்போது சின்ன அடி தான், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ நீங்கவே இரு, நான் இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதும் என்னாச்சு அவள் வந்துட்டு ஏன் தலையெல்லாம் ரொம்ப பெயின் ஆகிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணான்னு சொன்னதும் ஐ திங்க் அங்கே வந்து கிம் வந்து திரும்ப பார்த்ததுனால இந்த மாதிரி ஆகிருக்கலாம். நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அவகிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்லிடு, நீ தேவையில்லாமல் எதையும் மறைச்சிட்டு இருக்காது அப்படின்றத சொன்னதும் நான் கண்டிப்பாக எதையுமே சொல்ல விரும்பலை அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் தான் கிட்னாப் ஆனாங்க. அவளுக்கு திரும்ப ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அப்பாவும் நானுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் அவளுக்கு எதையுமே பழசை ஞாபகப்படுத்த விரும்பலை, திரும்ப வந்துட்டு அதை எல்லாத்தையும் அவன் நினைச்சு அங்கே பயந்து போகக்கூடாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோங்க வந்து நீ ஒழுங்காவே அவளை கவனிச்சுக்கிறது கிடையாது, ஒழுங்காக அவளோட உண்மையான ஐடென்டிஃபைவை நீ எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும், அவளை எல்லாருமே எப்படி புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தியா அப்படின்ற செட் அங்கே கேட்டதுமே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போட்டு அடிச்சுட்டு ஒன்னால தான் இத்தனை பிரச்சனையுமே, நீ வர வரைக்கும் என் சிஸ்டர் நல்லா தான் இருந்தா இப்போ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அப்போ டாக்டருமே இவங்க வந்து ஒரே டயத்தில் கிட்னாப் பண்ண வாசி அந்த டயத்தில் ஒரு ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து ரெட்டாக இருந்துச்சுல்ல பிளட்னால, இப்போ அந்த ஒயினால் அப்படியான அங்கே பயந்து போயிட்டு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நேற்று நான் அவளை ஆஃபீஸில் பார்த்தப்போ அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, இப்போ இந்த மாதிரி இருக்குண்ணா இதுக்கப்புறம் நான் அவளை வந்து நார்மலாக பார்க்கலாம் இல்லை, நான் இப்போ போய் பார்க்கணுன்னு சொன்னதும் ஆனால் அவங்க பிரதர் வந்து விடமாட்டான், மரியாதையோட நீ அவளோட லைஃப்லேருந்து போயிரு, ஒன்னால தான் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். இப்படி உங்களுக்குள்ள சண்டை போயிட்டுருக்கப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா, என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறேன், அதுக்கப்புறம் சாரியுமே கேட்குறேன்னு சொல்கிறா. நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு டாக்டர் நீங்கள் எப்போ திரும்ப சைனா ரிட்டர்ன் வந்தீங்கன்னு சொன்னதும் நான் நேத்தா வந்தேன், அவளுக்கு எப்படி ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு திரும்ப பாஸ்ட் நடந்ததெல்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு அந்த பாஸ்ட் எல்லாமே மறந்து போச்சு, அதனால தான் ப்ராப்ளம் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் பிரதர் கோவப்படுறான் ஹீரோயின்ட்ட, நான் உன்னை மேலே கூப்பிட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த, ஆனால் நீ அவங்க கூட கீழே சண்டை போட்டுட்டு இருந்த அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ யாருன்றதை எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை பிரதர், நான் வந்துட்டு இப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்மளோட பவரை வச்சு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு வேறு பேசுவாங்க, நான் இப்படியே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்குமே அதை கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சிஸ்டர் எவ்வளோ மெச்சூராக பேசுகிறா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் திரும்பவுமே இங்கே ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க பிரதர் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. பார்த்த ரொம்ப அழகாக இருக்கா. அங்கே சில ஆன்டிஸ் யார் இந்த பொண்ணு பார்க்க இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ஷூக்கு அந்த எல்லாமே கேட்டுட்டு வயிறு எரிஞ்சிட்டு இவ்வளோ பார்த்தா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இவ வந்துட்டு இப்படி மற்ற வேலைகளை ரொம்ப சீப்பாக பண்ணுறவ தான், காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, அதனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு சொன்னதும் அந்த ஆன்டிஸ் சொல்கிறாங்க இவ அந்த ஷூ கம்பெனியோட ஓனரோட அந்த மிஸ்ட்ரஸ் பொண்ணு தானே, அதனால தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, இவளுக்குன்னு என்ன ரியலான ஒரு ஐடென்டிஃபை இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ரொம்ப கேவலப்படுத்தி இங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே உடனே இவளை நான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் உடனே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இங்கே அவங்க பிரதர் நம்மளோட புது ஸ்டாரை பாருங்கள், இவங்க அதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரொம்ப ஷாக்காக இருது அவளுக்கு. அங்கே வயிறெல்லாம் அவளுக்கு எரிஞ்சிட்ருக்கு. அந்த லூரானுக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு என்னடா நடக்குதுன்னு. ஹீரோயினோட பிரதர் ஷென்னை மீட் பண்ணுறதுக்காக அவள் வேமா போனதுமே கார்ட்ஸ் அங்கே விட மாட்டாங்க. உடனே அவள் கோவப்பட்டே சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் இவ மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இவ கிடையாது, ரொம்பவே மோசமானவ, காசுக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவா, இப்போ இந்த நிலைமைக்கு வர்றதுக்குமே யாரை வந்துட்டு ஸ்லிப் பண்ணி யாரோட மனசை ஜெயிச்சு இங்கே வந்தான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் நம்ம ஹீரோயின் நீ இப்போ அளவுக்கு அதிகமாக பேசிட்டேன், நீ இப்போ பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நாளைக்கே என்னோட லாயர் வந்து உன்னை கண்டிப்பாக மீட் பண்ணுவார், உன் நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்ற சொல்கிறா. உங்களை மாதிரி 2 ஆளுங்க இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அந்த லூரானையுமே பிடிச்சி அடித்து வெளியே தள்ளுங்க அப்படின்ற சொன்னதுமே அவங்க எல்லாரையுமே இங்கே கார்ட்ஸ் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க சிஸ்டர் அதெல்லாமே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, எல்லா இடத்துலையும் நம்மளை அடித்து வெளியே வெட்டிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு ஷென் குரூப்பில் வந்துட்டு பெரிய ஒரு கான்டெஸ்ட் வைக்க போகிறாங்களா, அதில் நம்ம கலந்துக்குவோம், அதில் கலந்துட்டு நம்ம வின் பண்ணிட்டோம்னா நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம வந்து அதோட அம்பாசிடர் ஆயிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா கொடுக்குறா. கேட்டதுமே அந்த லூரனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ ரொம்பவே வந்துட்டு நல்ல பொண்ணாக இருக்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க சிஸ்டர் அம்மா நடந்த எல்லாத்தையும் பார்த்தா அந்த ஷூ வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ,
அவள் என்னதான் இருந்தாலும் மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவாசி, அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது. நம்ம தேவையில்லாமல் வந்து வேலை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அவள் கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் கிடச்சிச்சு அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, இந்த ஷூ வந்துட்டு வேலைக்கு ஆகலைன்னா நீ ஏதாச்சும் வந்துட்டு புது கேர்ள் ஃப்ரெண்ட் பணக்காரியை பார்த்து புடி, அவ கூட சேர்ந்து சுற்றிட்டு உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதன்னு சொன்னதுமே, அம்மா நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, கண்டிப்பாக அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கும்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் இந்த கான்டெஸ்ட்டுக்காக போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி அந்த லூரானோட சிஸ்டர் அன்னைக்கு அரைஞ்சாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு நான் வந்து இங்கே விஐபி கார்டு கொண்டு வந்திருக்கேன், என்னை யாரும் இங்கே வந்துட்டு வெளியேற்ற முடியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்து உனக்கெல்லாம் இங்கே இன்விடேஷனே இருந்திருக்காதே, உனக்கு என்னத்தை போய் விஐபி கார்டு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேவலமாக வந்துட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அப்போ அந்த லூரான் நான் வரேன்னு சரி எதுவும் தெரிஞ்சுட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அங்கே ரொம்பவே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கு இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. கார்டை கொண்டு போய் இந்த செக்யூரிட்டி கார்டுகிட்ட கொடுத்ததுமே பார்த்தே இல்லை, இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பிளாக் கார்டு கொடுக்குறா. இது வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகவே மாட்டுது, நீங்கள் வந்துட்டு ஃபேக்காக கொண்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஹீரோயின்ட்ட கோபப்படுறாரு. அப்போ நீ வந்துட்டு இப்படிலாம் சீப்பாக வந்துட்டு ரெடியாக இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இப்படி ஃபேக்காக வேறு ரெடி பண்ணுறியா, இதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இதை பற்றி யார் பேசிகிட்டு இருக்குது, ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணா, அவளுக்கே அடையாளம் தெரியாமல் சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் அவள் அடிக்க வர்றா. ஹீரோயின் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கான். அந்த லூரான் ரொம்ப கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த கார்டு வந்து சொல்கிறாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே மேனேஜர் வரவுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த லேடி ஃபேக்காக கார்டை வந்து கொடுத்துட்டு இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் கார்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வாங்கி பார்த்தா அது வந்துட்டு அங்கே விஐபிக்காக கொடுத்த கார்டு போல். இப்போ கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட்டுக்காக இது வந்து கொடுத்தது, இந்த வந்து லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, நான் வந்து உங்களை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்ற சைட் அவர் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே உள்ளே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ அங்கே அவங்க வந்துட்டு என்ன உன்னோட பார்ட்னரை காணும், ஒருவேளை உன்னோட நேமை கேட்டதுமே அவங்க வராமல் ஓடி போயிட்டாங்களா, இதில் 2 பேர் சேர்ந்தா வந்து கலந்துக்க முடியும், ஒரு ஆளை எப்படி கலந்துக்குவ அப்படின்ற சொல்லிட்டு அசிங்கப்படுத்தும் போது தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காதன்னு அவ சொல்கிறா. எங்கே நம்ம பார்ட்னர்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களால வர முடியலையா, எனக்கு வந்துட்டு முக்கியமான ஒர்க் இருக்கான்னு சொன்னதுமே இவன் நேமை கேட்டுட்டு ஓடி போயிட்டாங்க போல் அப்படின்ற சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. பேசாமல் நீங்கள் இருந்து கிளம்புறதா உனக்கு மரியாதை, இல்லைன்னா உன்னை ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்ப அப்படின்ற சொல்லும்போது அசிஸ்டன்ட் வந்து அங்கே ஜுவல்லரிஸ் எல்லாம் காமிச்சு இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கணும், இன்னைக்கு சென்னை உங்களை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறார் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ யார் கூட சேர்ந்து நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உங்களுக்கு ஓகேனா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அங்கே இருக்கவங்க ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க அவனை பார்த்துட்டு. நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் கண்டிப்பாக இவங்களோட பேர் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, வந்து பார்க்குறதுக்கு ஆள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்றத சொன்னதும் இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை போட முடியாமல் அங்கே வந்துட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டா அந்த பொண்ணு வந்து வெளியே போயிட்டாங்க போல். ஹீரோ என்னாச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொல்லும்போது அவன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போயிடுறான். பார்த்தா ஹீரோயின் ட்ரெஸ்ஸை இன்னும் ஒழுங்காக போடாமல் இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் வேகமாக பிடிச்சி பக்கத்தில் இழுத்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. மேடம் என்னாச்சு கிளம்பிட்டீங்களான்னு சொன்னதும் இப்போ நான் வந்துடுறேன்னு அவ சொல்கிறா. ஹீரோயின் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு தள்ளும் போது நீங்கள் தான் இப்போ என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க, இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்துட்டு பார்ட்னர், ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ட்ரெஸ் போடுறதுக்குமே அவன் ஹெல்ப் பண்ணுறான். அங்கே மார்க் வந்து இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இந்த காயம்னு சொன்னதும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு அடிபட்டுருச்சுன்னு அவள் சொல்லிட்டு அங்கே இருந்து போகும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாஸ்டில் நடந்த எதுவுமே உனக்கு திரும்ப இப்போ நான் ரிப்பீட் ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்காக வந்ததும் நம்ம ஹீரோ தான் அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் ஷெங்மே அங்கே பார்த்துட்டு உண்மையிலே பர்ஃபெக்டாக இருக்குது இவங்களோட கப்புள்ஸ், நீ வந்துட்டு உடனே கேமரா வந்தா நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் இந்த லேடி வந்து தனியாக தான் வந்தாங்க, ஆனால் இந்த மேல் மாடல் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற சொன்னதோ நீங்கள் ஏன் இப்படி என்னோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்ன வந்து நடந்துட்டுருக்கு, யாரானாலும் கூப்பிட்டு வந்துட்டு இப்படி நீங்கள் ஷூட் பண்ண வருவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த லூரா அவனோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு இவ இப்படிப்பட்டவ தான், தேவைக்காக யாரை வேணாலும் வந்து செடியூஸ் பண்ணி கைக்குள்ள வளைச்சு கொண்டு வந்துடுவா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்து வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கேயுமே வந்துட்டு தேவையில்லாமல் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா.
அப்போ இந்த ஆளையுமே வந்துட்டு இதே மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே போய் இந்த சைடில் வந்துட்டு திரும்பினதுமே அங்கே ஷெங் வந்து அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்ன வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு கிம் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ கடவுளை இவரா இது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த ஆளை அடித்து வெளியே வரட்டுங்க, இவங்களுக்குலாம் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த லூஸு பேசுனதுமே அங்கே அவன் இந்த மாதிரி ஒரு சைக்கோவை இதுக்கப்புறம் உள்ளே விடாதீங்க, அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்ற சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நம்ம ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத ஹீரோ கேட்குறான். அப்போ அங்கே உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக அங்கே போஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோட்ட இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ டைம் வந்து கேட்டிருப்பேன், ஒரு தடவையாச்சும் எனக்கு வந்துட்டு போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் என்ன வந்து பண்ண வந்திருக்கீங்க இந்த மாதிரின்னு கேட்டதுமே என்ன பண்ணுறதுப்பா, நான் வந்து ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன், இந்த பொண்ணை வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு மேலே இவளுக்கு வந்து மேல் மாடலுமே கூட இல்லை, அதனால தான் வந்து சப்போர்ட் பண்ண வந்தேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவருக்குமே ஹாப்பியாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு கீழே தான் அவருமே ஒர்க் பண்ணிட்டுருக்காரு போல். நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி அவர் காஃபி ரெடி பண்ணி கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, எனக்கு இப்படி வந்து குடிக்க பிடிக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நானா ஒரு கெஸ் பண்ணேன் அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்குது. இவர் பக்கத்தில் வரும்போது எனக்கே இப்படிலாம் வந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. நம்ம இதுக்கு முன்னாடி எதை பற்றி மீட் பண்ணியிருக்கோமா, எனக்கு வந்துட்டு எதுவுமே சரியாக புரிய மாட்டுது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரிய மாட்டுது. அங்கே நம்ம ஷெங் வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு போகும்போது இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்தா அந்த லூரானையும் அந்த ஷூவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுது. இவங்களை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, எலிமினேட் பண்ணி விடுன்னு சொன்னதும் என்ன இதுக்கு முன்னாடி நீ இப்படி யாரையுமே சொன்னது இல்லையே, என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணு ஓகேவா அப்படின்றத சொன்னதும் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அந்த பொண்ணுக்கு உனக்கு நடுவில் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம் போயிட்டு எனக்கு என்ன நடந்துட்டுருக்கு, அவர் பக்கத்தில் வரும்போது எனக்கு ஏன் இப்படி வந்து ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கா. பிறகு இந்த ஷோ அவகிட்ட நீ தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீ கிம்கிட்ட போய் எதுக்காக பிரச்சனை பண்ண, நம்மளுக்கு இதனால் ப்ராப்ளம் ஆயிரும், நம்மளை கான்டெஸ்ட் இருந்து வெளியே ஏற்றிட்டா நம்ம என்ன பண்ணுறது, நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா பொருளையுமே கீழே தள்ளி விட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு கத்திட்டு இருக்கும்போது சில கேர்ள்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பொண்ணுக்காக கிம்மே வந்துட்டு ஷூட் பண்ணி கொடுத்துருக்காருப்பா, ரொம்ப வந்துட்டு ஏதோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. இந்த லூரோனோட சிஸ்டர் ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. எல்லா இடத்துக்குமே இதே மாதிரி வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் சக்ஸஸ் ஆகணும்னா என்ன வேணாலும் பண்ணுவியான்னு சொல்லி கேட்டதும் அதை நீ ஃபஸ்ட்டு இவட்டையும் உன்னோட பிரதர் டீம் போய் பேச அப்படின்ற சொன்னதும் நான் ஷெங்கிட்ட கால் பண்ணி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் மேரேஜா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த அந்த ஃபோன் அப்படி இப்போவே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அவளால் வந்துட்டு எதுவும் பேச முடியல, பேசாமல் இருந்துக்கிறா. அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்தா ஓவராக துள்ளி குதிச்சுட்டு பேசினதுமே முடியை பிடிச்சி அடித்து இழுத்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்க, நானும் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஒழுங்கு அவனோட பிரதர்கிட்ட போய் சொல்லி வை, இப்போ நான் வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் என்கிட்ட முந்தி மாதிரி நீ பிஹேவ் பண்ணேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அவள் வழி தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அப்போ அங்கே வெளியே வரும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே உங்களுக்கு ரொம்ப நேரமாக உங்கள் பிரதர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஃபோனே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டாருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஃபோன் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் இருக்குது, அதனால தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. இங்கே அவங்க பிரதரும் ஹீரோவுமே ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அவங்க பிரதர் ஒன்னால தான் இத்தனை பிரச்சனை, நான் வந்துட்டு என்னோட சிஸ்டருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு இவங்க 2 பேருமே அங்கே கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ரெசேஞ்ச் பண்ணிட்டு அங்கே வந்துடுறா. என்னாச்சு ஏன் வந்துட்டு இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏன் சண்டை போடுறீங்கன்னு சொன்னதுமே உனக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டதுமே தள்ளி போட என்னோட சிஸ்டர் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே நம்ம ஹீரோயின் எதுக்காக அப்படி சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நான் சும்மா வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் போயிட்டு வரவங்களும் எதுக்கு இப்படி உங்களுக்கு பிரச்சனை, கையை எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ நல்லா தானே இருக்குன்னு சொன்னதோ அவங்க பிரதர் நீ தேவையில்லாமல் அவள் பக்கத்தில் வந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வாயில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு அங்கே தொடச்சி விட்டுட்டு பிரதர் நீங்கள் இப்படிலாம் அவருக்கு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி அங்கே சாரி கேட்டதுமே அவ்வளோதான் அவனுக்கு அங்கே ரொம்ப பொறாமையாக ஆரம்பிச்சிருது. இப்போ நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க பிரதர் என்ன வந்து பேசிகிட்டு இருக்க இவன் கூட போகிறோன்னு சொன்னதும் பிரதர் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோ அவங்க பின்னாடி கூப்பிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு போனதுமே இவருக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. அந்த ஷோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா, ஒருவேளை அவர் இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் போல், அதனால தான் இங்கே வரல அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே இப்போ நம்ம ஒரு கப்புள்ஸ் மாதிரி அங்கே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு ரொம்ப சூப்பராக அங்கே வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து ஆன்லைன் ஓட்டிங் தான் பண்ணணும் போல். இவங்களோட எல்லாம் வந்துட்டு ஆக்டிவிட்டியும் பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்கே வந்து அதிகமாக ஓட்டு விழுந்துருது. ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க இவங்க தான் இந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு.
ஹீரோயின் அவளோட ரூமுக்கு அங்கே போகும்போது அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் உள்ளே உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நம்ம என்ன ரூம் வந்து மாற்றி வந்துட்டோமா அப்படின்ற சொன்னதும், இல்லை மேடம் இதான் அப்படின்ற சொன்னதுமே, அப்போ இது யார் உள்ளே இருக்கிறதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த மாடல் வேணுனே வந்து நம்ம ஹீரோ மேலே இடிச்சிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே ட்ராமா பண்ணுறா. இப்போ இவ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கா, யார் இது அப்படின்ற சொன்னதும், இது என்னோட மாடல், தப்பா இங்கே உள்ளே வந்துட்டாங்க போல் அப்படின்ற சொன்னதுமே, தப்பா உள்ளே வந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணலையே நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உடனே அவள் அந்த லின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன், தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே, எனக்கு வந்துட்டு தெரியாமல் நடந்த மாதிரி தெரியல, நீங்கள் வேணும்னே அவரை செடியூஸ் பண்ணணும்னு பண்ண மாதிரி தான் தோணிட்டுருக்கு, நீங்கள் பார்த்து இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே, பார்த்தீங்களா இந்த கேர்ள் வந்துட்டு என்னை எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களேன்னு சொன்னதும், நீங்கள் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லும்போது வேணுனே வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் பிடிச்சி அங்கே பாத்டப்பில் விழுக வச்சுடுறா. நம்ம ஹீரோ அவளை மட்டும் அங்கே வந்து வேமா காப்பாற்றிட்டு அவளை ரொம்ப அங்கே கேர் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அவன் வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணின்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நீ ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பாஸ்ட் டைமே நம்ம ஹீரோ இதே மாதிரியே வந்துட்டு காப்பாற்றின மாதிரி அங்கே வந்து தோணுது. இப்போ சரி ஓகே ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்ற சொன்னதும், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அதை வந்து இவளை இங்கே கிளியர் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பி விடுறான். அப்போ அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இவர் இவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு, எதுவும் லவ் எதுவும் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் நல்லா தொடச்சிக்கோன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப வந்து ஸ்பீடாக உள்ளே ஓடி வந்துட்டு, எனக்கு ஏன் வந்து இப்படி நர்வஸ் ஆகிட்டுருக்கா, அவர் பக்கத்தில் வந்தாலே ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்காக அவன் ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த ட்ரெஸ் இன்னும் வந்து வெளியவே கொண்டு வரல, நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் எது வந்து பிடிக்குதோ போட்டுக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே உனக்கு என்ன வந்து பிடிக்குதோ போட்டுக்கோ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படி தான் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே மயக்கி கைக்குள்ளே கொண்டு வைப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் கிடையாதுப்பா, எனக்கு இப்போ வரைக்கும் எந்த கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, ஓகேவா நீ என் மேலே நம்பிக்கை வை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு, ஒருவேளை நீ என் மேலே ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வச்சுட்ருக்கியா, என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்ருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு நீ அப்படின்னா சொல்லிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். ஆனால் ஹீரோயின் பயந்து போய் கண்ணை மூணுனதுமே நம்ம ஹீரோங்க வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லிப்பர் போட்டு விழுறான். நீ வந்துட்டு இப்படிலாம் சுற்றிட்டு இருக்காத, உட முடியாமல் போயிடும்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறா. பிறகு எங்கே அவர் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவருக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதும், இல்லை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அவங்க பிரதரை மீட் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், பிரதர் இப்போ வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தவங்க கூட பிரேக்கப் ஆயிடுச்சு, திரும்ப ஒருத்தவங்க மேலே லவ் வருமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு லவ்வை பற்றியே எதுவும் தெரியாதுமா, ஏன்னா நான் இப்போ வரைக்கும் யாரையுமே லவ்வே பண்ணதில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பிரதருமே சொல்லிட்டு இருக்காரு. சரி நாளைக்கு வந்துட்டு ப்ராஜெக்டை பற்றி உங்களுக்கு தெரியல, நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஒருவேளை சிஸ்டர் வந்துட்டு அவனை திரும்ப ஏதோ லவ்ல வந்து விழுக ஆரம்பிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் நர்வஸ் வேறு ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஷாப்பிங் வாங்க போயிருக்கா. இது ரொம்ப ஆர்டினரியாக இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் வேறு வந்து மாடல் எனக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லூரான அவங்க ஃபேமிலியுமே அங்கே வந்துடுறாங்க. இவள் வந்துட்டு பெரிய பணக்காரி மாதிரி ஷோ பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. அவளை விட்டுட்டு எங்களுக்கு வந்து காமிங்கன்னு சொல்லும்போது அந்த சேல்ஸுக்கள் நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம், அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னு சொல்கிறப்ப அவங்க மேனேஜர் வந்துடுறாங்க. அந்த ஷோவை பார்த்துட்டு மேடம் புது கலெக்ஷன்லாம் வந்திருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்றத சொல்லும்போது அங்கே ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்ருக்கப்ப நம்ம ஹீரோயின் அங்கே வந்து ஒரு வாட்சை பார்த்துட்ருக்கா. அந்த லேடி இதெல்லாம் வாங்குறதுக்கு இவளுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இதை வாங்குறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி அடிக்க வந்ததுமே ஹீரோயின் இந்த மாதிரி வேலை ஏன்ட்ட வச்சுக்காதீங்க, கண்டிப்பாக இப்போ உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு இவள் காசு வந்து கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொன்னதுமே நீங்கள் தேவையில்லாமல் சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்கன்னு அந்த சேல்ஸ்கள் சொல்கிறப்ப அந்த லூரான்மே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷூமே வந்துட்டு சும்மா வாயிருக்கன்ற வாசி எப்போ பார்த்தாலுமே அங்கே வந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு, நீ என்ன அந்த ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணு நினச்சிட்டு இருக்கியா, அந்த பொண்ணை சின்ன வயசுலேயே கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவள் பேர் ஜியாங் கியூ அப்படின்றத சொல்கிறா. அந்த ஃபேமிலியோட சப்ஸ்டியூட்டாக வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் யாருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ புரியும்னு சொல்லிட்டு ஒரு 30 மில்லியனுக்கான வாட்சை வந்து அங்கே வாங்கினதுமே அங்கே அவங்களுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு, இவளுக்கு ஏதோ இவ்வளோ காசு அப்படின்றத செய்கிறாங்க. ஒருவேளை அந்த ஷென் வந்துட்டு படத்தில் நடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்துட்டாரு போல், அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ பேசின பேச்சுக்கு என்கிட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேட்கலைன்னா உங்களுக்கு வந்து வேறு நிலைமை ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. பார்த்தா இவ்வளோ பிடிப்பாங்கன்னு பார்த்தா
பார்த்தா அவங்க எல்லாருமே பிடிச்சாங்க வம்பு பண்ணி வந்துட்டு மன்னிப்புமே கேட்க வச்சு அடித்து வெளியே வெட்டுங்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே கிண்டல் பண்ணி வேற சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரு இவங்களோட நிலைமை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஷென் வந்ததுமே அந்த மேனேஜர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. எல்லாருமே அவனை பார்த்து அங்கே தலை வணங்கி வணக்கம் சொன்னதும் இப்படி வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் இவங்களை வந்துட்டு வந்துட்டு அடித்து வெளியே வெட்டி விடுங்க, இவங்களுக்குலாம் இங்கே இருக்க தகுதி கிடையாது அப்படின்றத சொல்லிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோட்டாங்க ஷெங் சொல்லிட்டு இருக்கான், நீ நினைக்கிற மாதிரி உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டான அவள் கிடையாது. அந்த பொண்ணு சின்ன வயசுலேயே இறந்து போயிருப்பா. நீ வந்துட்டு இவளை பார்க்குறதுக்கு அவ்வளோ மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்க்குறியா? ஒருவேளை அந்த பொண்ணு இறந்து போலன்னா அவளுக்கு இப்போ மேரேஜ் கூட ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான் அவன் கோவப்படுறான். உனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியாமல் போய் தான் நீ அப்ராடுக்கு போன, நீ மறந்து போயிடாத, நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ, இதில் போய் திரும்ப விழுகாதன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே அங்கே கேட்டா. அதை பார்த்துட்டு அவருக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோவும் அங்கே வந்ததும் ஹீரோயின் நீ அப்படின்னா உன்னோட லவரோட சப்ஸ்டியூட்டாக தான் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்காக கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கா. அதை அங்கே கீழே போச்சா. நான் வந்துட்டு எப்பயும் யாரோட சப்ஸ்டியூட்டாக இருக்க விருப்பமே எனக்கு கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோவை கண்ணதை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதான்னு சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகும்போது அப்போ ஷேங் நீ வா என் கூட, நான் எல்லா விஷயங்களையும் உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நீ நினைக்கிற மாதிரி அவன் மோசமானவன் கிடையாது. அவன் வந்துட்டு எவ்வளோ சிக்காக இருந்தான்னு உனக்கு தெரியாது. நான் ஒரு பெஸ்ட்டான டாக்டரை தேடி போனேன் அப்ராடில். அப்போ தான் இவனை மீட் பண்ணேன். இவனுக்கு ரொம்ப அடிபட்டது இல்லை. இவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி போயிட்டான். இவன் சின்ன வயசு லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவரோட ஃபோட்டோவை காமிச்சு தான் அந்த டாக்டர் இவரை குணப்படுத்தினாங்க. ஒரு 10 இயர்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் ஜஸ்ட் 2 இயர்ஸில் குணப்படுத்திட்டாங்க. இப்பயுமே அந்த பொண்ணை நினச்சிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ கொஞ்சம் அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாதான் அவன் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு புரிய வரும்னு சொன்னதுமே நான் யாரோட சப்ஸ்டியூட்டாவுமே இருக்க மாட்டேன்னு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் நான் சொல்கிறத கேடு, நீ நினைக்கிற மாதிரி பர்சன் அவன் கிடையாதுன்னு சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறா. இப்போ லூரான அவங்க சிஸ்டரோட சேர்ந்துட்டு அங்கே ஒரு சேர்மனை மீட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்னென்னா அவங்க சிஸ்டரவே பேசி விற்றுட்டு எப்படியாச்சும் ப்ராஜெக்டை கைப்பற்றலாம் நினைக்கிறான் போல். நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு மானங்கட்ட பையில நான் பார்த்ததே கிடையாது. ப்ராஜெக்ட்டுக்காக தங்கச்சியை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டியா? நீயுமே கேவலமானவளாக இருக்கேன்னு சொன்னதும் நீ மட்டும் எப்படிப்பட்டவ, நீ கிம்மியை செடியூஸ் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ இப்போ தண்ணியை போட்டுட்டு உளறிட்டு இருக்கன்றது நல்லாவே எனக்கு புரியுது அப்படின்ற சொல்லிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அப்போ அவள் பிரதர் அந்த ஆள் என்ன கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். நம்ம பேசாமல் இவளை அங்கே கரெக்ட் பண்ணி அவன் கூட அனுப்பி வச்சுட்டோன்னா நம்ம இவளை ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி ஆச்சு, நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுமே கிடைக்குமே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். ஷோ அவங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்கா, அம்மா நீங்கள் அந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீ கேட்குற மாதிரி அந்த பொண்ணை உண்மையிலே கிட்னாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்ப கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவளை மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை தான் அவங்க அடாப்ட் பண்ணி வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா அவளுக்கு எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு தலக்கணை இருக்குது, அவள் ஜஸ்ட் ஒரு அடாப்டட் கேர்ள் தான், அந்த வீட்டோட உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயினையுமே அங்கே வர வச்சிருக்காங்க மீட்டிங்காக. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே. அவளோட காஃபியில் அங்கே ட்ரக்கை கலந்து குடிச்சதுமே நம்ம ஹீரோயின் பாவம் பாட்டு எதுவுமே தெரியாமல் அங்கே குடிச்சிட்டா. நீங்கள் எனக்கு பதிலாக இவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராஜெக்ட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னதும் அந்த எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். ஆனால் அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகிட்டு ஷெங்க்ட்ட அவளை எங்கன்னு சொல்லி கேட்டதும் அவள் இன்னொரு ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு சொன்னதும் இவன் ரொம்ப டவுட் ஆகிட்டு வேமா அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா இவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அந்தால அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஷவரில் குளிக்க வைக்கிறான். நீ புரிஞ்சுக்கோ, உனக்கு உடம்ப முடியல, நான் டாக்டரை கூப்பிட்றேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிரு, நான் உன்னோட சப்ஸ்டியூட்டாக இருக்க விரும்பலை அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ எப்பயுமே சப்ஸ்டியூட் கிடையாது, அப்பயும் இப்பயும் நான் எப்பயும் ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டு நீ புரியவே மாட்டேயே நான் சொல்கிறத, நான் ஒன்று தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் உன்னோட ஃப்ரெண்ட் அப்படி என்கிட்ட சொன்னான்னு சொன்னதும் அவனுக்கு பாதி விஷயங்கள் தான் தெரியும், முழுசாக அவனுக்கு தெரியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ என்னை சீட்டை எதுவும் பண்ணலை, இல்லை உனக்கு ஏதாச்சும் ஃபேன்ஸே இருக்கா, நான் யங் ஃபேமிலியோட பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அவள் புலம்புனதுமே எல்லாமே உண்மைதான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே இங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காகி போயிடுறா. ஐயோ கடவுளை என்ன நடந்துருச்சுன்னு சொல்லும்போது ஒன்றும் தப்பாலாம் நடக்கலை, நடக்க வேண்டியதாக நடந்திருக்கு, நம்ம பெரிய பசங்க தானே, நான் இப்போ டாக்டரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் நீ இப்படிலாம் என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே கையில் வாட்ச் இருக்கிறத பார்த்துட்டு மரியாதையோட அந்த வாட்சை கொடுத்துரு, இதை வேணான்னு சொல்லிட்டு தானே நான் தூக்கி எறிஞ்சேன்னு சொன்னதும் அதை நீ கீழே தூக்கி போட்டுட்டு போயிட்டேன், அதுக்கு மேலே அது எனக்கு கிஃப்டாக நீ கொடுத்துருக்க, நான் ஏன் கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான். அதை அவள் பார்த்துட்டு இந்த ரிங்கை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கணுன்னு சொன்னதும் ஏன்னா நம்ம 2 பேர் தான் போய் இந்த ரிங்கவே வாங்கணும்னு அவன் சொல்கிறான். ஸ்கூல் படிக்கும் போது 2 பேருமே போய் எங்கே இந்த ரிங்கை வாங்கியிருக்காங்க. அப்போ
அந்த ரிங்கை வாங்கி 2 பேருமே போட்டுட்டு நீ இப்போ இருந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதும் நீங்கள் வந்துட்டு எதுக்காக என்கிட்ட அப்போவே இந்த விஷயத்த சொல்லலைன்னு சொன்னதும், ஏன்னா வந்துட்டு சொன்னால் உனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் தான், உன்னோட மென்டல் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிருது. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாத, உன் கூட சேர்ந்து எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க பிரதர் வந்து அங்கே கதவை தட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோங்க வந்ததுமே போட்டு அடிச்சுட்டு, உன்னால தாண்டா என்னோட சிஸ்டருக்கு இத்தனை பிரச்சனை, என்னடா பண்ண அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படும் போது, பிரதர் நீங்கள் என்ன அவரை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் மட்டும் நேற்று இல்லைன்னா என்னை கண்டிப்பாக அவங்க சும்மா விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே, அப்போ டாக்டரை கூப்பிட்டு அங்கே செக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு என்னோட சிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், நேற்று அவளுக்கு ட்ரக்கை கலந்து கொடுத்து அவளை வந்து புள்ளி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு அவகிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லிட்டேன்னு சொன்னதுமே, எதுக்காக அப்படி சொன்னேன், அவளோட லைஃப்பை நீ நரகமாக்க பார்க்குறியான்னு சொன்னதும், என்ன பேசிட்டு இருக்க, எவ்வளோ நாளைக்கு இதை நீ மறைச்சிட்டு இருப்ப, சொல்ல வேண்டியதை உண்மையை சொல்லி தான் ஆகணும், எவ்வளோ நாளைக்கு மறைக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அங்கே அவங்க சிஸ்டர் வந்ததுமே என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும், எனக்கு ரொம்ப பசிக்குது போய் சாப்பிடலாமான்னு சொன்னதும், அவள் வந்துட்டு பாவம் சாப்பிட போயிட்டு பாடாப்படுத்துறானுங்க 2 பேரும் ஜெலஸ் ஆகிட்டு, சிஸ்டரை நான் தான் பார்த்துக்குவேன், ஒய்ஃபை நான் தான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவளை அங்கே வந்து டார்ச்சர் பண்ணதுமே, அடைப்பாவீங்களா எனக்கு பசிக்குது தானே நான் வந்து என்னை இங்கே கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போயிடுறாங்க. அங்கே அந்த டைரக்டருமே இவங்க கூட சேர்ந்து ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு சைன் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விடா, எதுக்காக அவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்கீங்க, டைம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் வந்துட்டு உங்கள் கூட ஆடிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப, அப்போ அங்கே வெளியே அவ்வளோ பிடிச்சி தலை சொல்லும் போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு இல்லை பண்ண முடியாது, அவங்க ஆடிஷன் கொடுக்கணும்னு சொன்னதும், ஹீரோயின் சில பேர் என்னை ட்ராப் பண்ணி வந்து மாட்ட வைக்க ட்ரை பண்ணாங்க, அந்த லூரான் தான், அதனால தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், இவ பேச்சை நம்பாதீங்க, இவ வந்துட்டு மோசமானவா அப்படின்றத சொல்லிட்டு தேவையில்லாமல் இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிடா. ஆனால் அவன் அடிக்க வேணாம், ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு எதுவும் பண்ண முடியலை, நீ வந்துட்டு உன்னோட தங்கச்சியவே வந்துட்டு அவன் கூட சேர்த்து வைக்க பார்த்தவன் தானே, ஆனால் நீ வந்துட்டு என்ன வந்து பண்ணிடுவேன்னு நினைக்கிற அப்படின்றத சொன்னதும், உன்னோட வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் வந்துட்டு இப்போ வைரல் ஆக்கி விடுறேன்னு சொன்னதும், பார்த்தா எந்த ஒரு வீடியோவுமே இல்லை. அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஏன்ட்ட இவனுக்கு எதிராக எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை வந்துட்டு அங்கே அவன் கூட அனுப்பி வைக்க பார்த்தா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அந்த டைரக்டர் எப்படிப்பட்ட கேவலமான ஆக்டரெல்லாம் என்கிட்ட நீ கூட்டிகிட்டு வந்துருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பிடிச்சி திட்டினதுமே அவள் ப்ளீஸ் சார் நான் என்ன பண்ணுவேன் தெரியாமல் நடந்துருச்சு, இந்த லேடி வந்துட்டு பெரிய ஆள் வீட்டு பொண்ணுன்னு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஹீரோ இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லும்போது, நான் அமெரிக்காவிலேருந்து வந்து இங்கே படம் பண்ணுறதுக்காக இப்படி கேவலமாக இருக்கேன் இன்ட்ரெஸ்டின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நான் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு கார்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோட நேமை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இவ்வளோ பெரிய மீடியாவில் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காரு. அப்போ அங்கே த ஷோமே உன்னோட வந்துட்டு நல்லதுக்கு நான் சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி அந்த லூரான் கிடையாது, அவன் வந்துட்டு அவனோட தேவைக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், புரிஞ்சு நீ நடந்துக்கோன்னு சொல்லிடுறா. பிறகு அவங்க 2 பேருமே வெளியே போகும்போது அங்கே கார்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க தங்கச்சியவே கூட்டி கொடுக்க பார்த்துருக்கான்ப்பா அப்படின்ற செட்டு கிண்டல் பண்ணதும் அங்கே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ நாளைக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கூட விட்டு வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் வந்து பொக்கேல அவங்களுக்கு கொடுக்க போகிறப்ப அவங்க நிலமையே வேறு மாதிரி ஆகியிருக்கு. என்னாச்சு ஏன் இப்படி வந்து அடிப்பட்டு போய் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், நீங்கள் அவள் அந்த சொந்த பொண்ணுன்னு கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் வந்துட்டு அவள் வந்து நினைக்கிற இடத்துல எல்லாத்தையுமே சாதிச்சிடுறான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவன் என்கிட்ட வீடியோயே வரலன்னா கிம் தான் வந்து காப்பாற்றிருக்காருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம எப்படியாச்சும் அந்த கிம்முக்கு அவளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவள் அந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ வந்து சூப்பரான நைட்டில் நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்குன்னு சொன்னதும், நீ ஃபஸ்ட்டு வெளியே வந்து பாருன்னு நம்ம சொல்கிறான். ஃபயர் வுட்ஸ்லாம் அங்கே வெடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு அந்த நிலா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அங்கே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு இருக்காங்க. பிறகு எல்லா கேர்ள்ஸுமே இங்கே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஷூ பார்த்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு எல்லாரும் அங்கே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததும், இவ கண்டிப்பாக இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குறதுக்கு தகுதி கிடையாது, இவ ஃபேக்காக தான் இதை போட்டுட்டு வந்திருப்பா, ஒழுங்காக வந்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சேர்ந்து அங்கே புள்ளி பண்ணதுமே அங்கே ஹீரோயினுமே பதிலுக்கு பதில் அங்கே பயங்கரமாக கொடுத்து விட்றா. அப்போ அங்கே வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல நம்ம ஹீரோயின் போட்ட ட்ரெஸ்ஸாக வந்துட்டு ஒரிஜினல், இவ போட்டிருக்கிறது ஃபேக் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்காத, கேவலமாக போயிடும், போய் ட்ரெஸ்ஸை மாற்ற அப்படின்ற சொல்லிட்டு போனதும் இவகிட்ட வந்து இவ்வளோ காசு ஏது அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க பிரதரோட சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த
அந்த ஷூவை பார்த்தா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தான் உட்காந்துட்ருக்கா. அவளுக்கு இவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவுமே வேமா வந்து ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க, இதே மாதிரி உனக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற சைட்டு எங்கள் கணத்தில் கிஸ் கொடுத்ததுமே இவளுக்கு அவ்வளோதான் அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் அங்கே ஒரு பென் ட்ரைவை வந்து கொடுத்து அதை போட்டு விட்டு அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த லூரான் வேறு அங்கே வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ பாரு, இங்கே வந்துட்டு 2 பேரையுமே ஒரே இடத்துல செடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு உன் தகுதி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாருன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அடிக்க வந்ததுமே ஹீரோ கையை பிடிச்சிடுறான். இந்த மாதிரி தப்பை நீ திரும்ப பண்ணாத அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அந்த லூரா நீ ஏன் கோவப்படுற, கொஞ்ச நேரத்தில் அவன் மானமே கப்பல் ஏற போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுமே இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி போட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்காக வாங்குறோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பணத்தை அதிகமாக கட்டிகிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற சொன்னாலுமே விடுற மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே வந்து வாங்கி தள்ளுறாங்க. அப்புறம் அங்கே ஒரு முக்கியமான ஒரு பொருள் வருது, அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு பிடிச்சி போயிடுது. அவன் வந்துட்டு அதை ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து ஏலம் வாங்க போகிறா. ஆனால் ஹீரோயின் வேணும்னு நல்லா விலையேற்றி விட்றா. விலையேற்றி விட்டதுமே இவங்க திரும்ப கேட்கணுன்னு பார்த்தா அங்கே வந்து கேட்காம விட்றாங்க. அது வந்து 5.5 மில்லியன் ஆகி போயிருது. அதனால வந்துட்டு அங்கே வந்து அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ அவங்க போட்டு விட்டுட்டு அந்த ஷூ போய் இவள் வந்துட்டு உண்மையான இந்த ஃபேமிலி மெம்பர் கிடையாது, உங்களையுமே வந்து ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அவள் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசு பண்ணாமல் எல்லாரும் முன்னாடி அவள் கையில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு இவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ தான் என்னோட வருங்கால ஒய்ஃப், என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அறிவிச்சிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அங்கே ஷென்மே நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ ஃபேக்கான பொண்ணு கிடையாது, இவ தான் எங்களோட உண்மையான பொண்ணு அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அந்த லூரான் கேட்குறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. உண்மையிலே வந்துட்டு இவ தான் எங்களோட பொண்ணு, இவளை வந்து சின்ன வயசில் கிட்னாப் பண்ண வாசி திரும்ப நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு தெரிஞ்சா திரும்ப அதே வேலையை பண்ணிடுவாங்கன்னு தான் இவ்வளோ நாளாக இந்த ஐடென்டிஃபைவை நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருந்த அந்த ஷூக்கு அவங்க அம்மாட்ட போய், அம்மா என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் இவ ஃபேக்கானவன்னு சொன்னீங்களே அப்படின்ற சொன்னதும் அந்த லேடிக்குமே எதுவுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் இவங்க எவ்வளோ கேவலமானவங்கன்னு உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து இல்லீகலாக இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பெரிய வந்து லிஸ்ட்டாகவே வெளியிட்டதும் அவ்வளோதான் அந்த ஷூவை போட்டு அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு அடிக்கிறாரு. உன்னால் என் மானமே போச்சு, நீ வந்து ஒழுங்காக போய் அந்த ஃபேமிலிகிட்ட போய் மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அம்மா நீ வந்துட்டு ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு சென்ட்டை பேசி எப்படியாச்சும் சரி பண்ணிடுவேன், ஏன்னா ஷென் வந்து என்னோட பயாலஜிக்கல் சன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு இங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்காக கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் மறைஞ்சு மறைஞ்சு போகிறத பார்த்துட்டு அங்கே ஷென் சொல்கிறான், உன்னை வந்து பொண்ணு கேட்டு தான் ஐயா வந்திருக்காரு, கீழே இறங்கி வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் ரொம்ப ஹாப்பியாக இருது. எல்லாருமே நடந்த எல்லாத்துக்குமே அங்கே வந்துட்டு சாரியுமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி வந்து அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க வந்துட்டு தன்னோட பையன் ஷென் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அப்படின்றத சொன்னதுமே ஷென் அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அங்கே போனதுமே அந்த லேடி, நான் வந்துட்டு உன்னோட அம்மா இல்லைப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நீ வந்துட்டு அம்மா கூட வந்துரு, உன்னோட சிஸ்டரோட லைஃப்பை நீ பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் மரியாதையை இங்கேருந்து போயிருங்க, இங்கே என்னை வளர்த்தீங்க, நான் வந்துட்டு உங்களோட பையனானேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் என்னப்பா இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான், அவங்க வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, ஆனால் அந்த லேடி சீட் பண்ணிவிட்டு இந்த பையனுமே விட்டுட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. உடனே இவங்க பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை, ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்பாவே எனக்கு வந்துட்டு ஃபேமிலினா இவங்க மட்டும்தான், இவங்க தான் சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்துருக்காங்க, இவங்க தான் என்னோட குடும்பம், உங்களுக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன, மரியாதை எங்கேருந்து போயிருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு கோவப்பட்டு இருக்கான். அப்போ இந்த லூரான் வேற பொக்கையை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதும் காசு இருக்குன்னு வந்துட்டியாடா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அந்த ஷூ கோவப்பட்டு அடிச்சுட்டு, அட ஃப்ராடே, உனக்காக இத்தனை நான் பண்ணா நீ என்னவே தூக்கி போடுவியா அப்படின்ற சொன்னதும் உன்னால தாண்டி நான் நாசமாக போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சுட்டு, நான் எவ்வளோ தூரத்துக்கு அவளை லவ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ பண்ண ஃப்ராடுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை கூப்பிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஷோயுமே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறத பார்த்துட்டு இப்படிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் இப்போ குடும்பத்தோட வாரிசு கிடைச்சிட்டா, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு சொத்துக்கு எல்லாத்துக்குமே அவள் தான் வந்துட்டு வாரிசாக இருப்பான்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நீ வந்துட்டு எப்பயுமே என்னோட பையன் மட்டும்தான், அந்த லேடி அவங்க பையன் சொல்லிட்டா அவங்கள வளர்த்தாங்க பையனாயிருவாங்களா, இந்த குடும்பத்தோட வாரிசுனா நீங்கள் 2 பேரும் தான், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 2 பேத்துக்கும் சேமாக தான் நான் பிரித்து கொடுப்பேன்னு அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க.
ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போனாங்க. காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணி அவங்க மேலே டஸ்ட்பின்லாம் தூக்கி அங்கே வந்து எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. நீ உள்ள போ, நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே அங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் இப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா எல்லாம் அந்த ஷூவோட அம்மாவோட வேலை தான் போல. நான் அந்த சின்ன வயசுலேயே உன்னை கொலை பண்ணியிருக்கணும், நீ எஸ்கேப் ஆன வசதானே திரும்ப இப்போ ரிட்டர்ன் வந்துட்டேன், நான் கொன்றுவேன்னு சொல்லி தான் உன்னோட வீட்டில் மறைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இந்த லேடியோட வேலை தான். ஏன்னா ஷேனுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தோட வாரிசு ஆயிட்டா, சொத்து எல்லாமே தன்னோட பையனுக்கே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணி வந்து உட்காந்து நல்லா ஓசியில் திங்கலான்னு பார்த்துருக்காங்க. ஆனால் வந்து உல்ட்டாவை எல்லாம் நடந்து போயிருச்சு. ஆனால் இப்போ நீ தப்பிக்க முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன், என்னோட டோட்டல் ரெப்புடேஷனே சுத்தமாக இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹோம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு அடிக்க வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயம் புரிய வருது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்ற வந்திருக்கான். பாவம் அவனுக்குமே அடிப்பட்டதில் தான் அவனுக்கு அப்படி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்கு. அவன் அப்ராடுக்கு போக வேண்டிய நிலைமை ஆகிருது. ஸோ வந்துட்டு இப்போ இது எல்லாமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. இப்போயுமே நம்ம ஹீரோ தான் வந்து அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அழுதுச்சேக்கா. இது எல்லாமே பண்ணது அந்த ஷூவோட அம்மா தான். ஓ மேலே பழி விழுகிற மாதிரி பண்ணி தான் ஒன்று என்னையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோயின் இந்த டைம் உடலை விழுந்து அவளுக்கு அடிபட்டுது. வீட்டில் வந்துட்டு ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. உனக்கு என்ன எல்லாமே ஞாபகம் வந்துருச்சாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுப்பா அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்குறேன், என்னால் வந்துட்டு உனக்கு எவ்வளோ கஷ்டம், அப்படி இருந்து உனக்கு என் மேலே இருந்த லவ் கொஞ்சம் கூட குறையில இல்லை அப்படின்ற சொன்னதும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே ஹீரோட்ட சாரி கேட்குறாங்க. உன்னை தப்பாக புரிஞ்சுக்க வேண்டியதாயிருச்சு, நீ தான் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன்னு, அதனால தான் நீ அப்ராடு போக வேண்டியதாயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே வந்துட்டு பழசெல்லாம் பேச வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஷென்மே சாரி கேட்குறான், என்னோட அம்மாவால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்றும் உங்களோட அம்மா கிடையாது பிரதர், நீங்கள் என்னோட பிரதர் அப்படின்றத அவ சொல்கிறான். ஃபைனலாக நம்ம ஹீரோயினை மேரேஜுமே பண்ணிக்கிறான். என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிச்சிருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.